Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1062 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கிங் ஐடோவை எப்படியாச்சுன்னா கிங் ஆஃப் த பைரட் ஆக்கியே தீர்வேன்னு சொன்னால அது ஏன் என்னன்னு அப்படியே அவனோட பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. ஓபன் பண்ணா அந்த பங் ஹசார்டு அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அலாரம் அடிக்குது. என்னடானா ஆராய்ச்சிக்கு வச்சிருக்க கினிபிக் வந்து தப்பிச்சிருச்சு, அத புடிங்கன்னு சொல்லிட்டு நேவியால எல்லாம் வளைச்சு தேடிட்டு இருக்காங்க. அடி உள்ள டம்முன்னு உடையுது. அப்பதான் கைடோவை காட்டுறாங்க. அவன் தான் எல்லா கலவரமும் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து யாரையும் லுக்கு விடுவான். பாத்தீங்கன்னா ஒருத்தனை நெருப்புல போட்டு பயங்கரமா எரிச்சிட்டு இருப்பாங்க. அவன் கதறிட்டு இருப்பான், நாங்க என்னடா பண்ணவங்கள ஏன்டா நீ இப்படி பண்றீங்க, நான் மட்டும் தப்பிச்சேன்னா உங்க எல்லாத்தையுமே எரிச்சிருவான்டா அப்படி இப்படின்னு ஓவரா கத்திட்டு இருக்கும் போதுதான் கைடோ உடைச்சு அந்த நெருப்பெல்லாம் அணைச்சு விட்டுருவான். அவனையுமே சங்கிலி போட்டு தான் கட்டி வச்சிருந்திருக்காங்க. எப்படியா தப்பிச்சிட்டான் போல. எரிஞ்சிட்டு இருந்த ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன் வேற யாரும் இல்ல கிங். அவன் யாரா நீ என்னன்னு கேட்டவன, நான் ஒரு பைரட்டு, ஏன் உன்னைய புடிச்சு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு வெளியில இருக்கும் போது தெரியல, ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு லுனாரியன். உன்னோட டியூரபிலிட்டி டெஸ்ட நான் வெளியில இருந்து பார்த்தேன், வேற லெவல்ல இருந்துச்சு. எவ்வளவு ஃபயர் வந்தாலும் உன்னால அதை தாக்கு பிடிக்க முடியுது, என்னையவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு உடனே, நான் லெஜெண்டரி ட்ரைபோட மெம்பரா, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், நீயும் அவங்கள மாதிரியே என்னைய பண்ண போறியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கைடோவிய கத்துவான். அந்த டைமுங்கும் போது அங்க நேவி ஆளுகெல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா கைடோ இங்க இருந்து தப்பிச்சு போய் ஒரு புது பைரட் குரூப்பை உருவாக்க போறான். நீ என்ன பண்ண போற கினி பிக்குன்னு உடனே அங்க ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க. ஜஸ்ட் அவனோட ஆயுதத்தை மட்டும் தான் ஒரு ஸ்விங் பண்ணுவான். அந்த போர்ஸையே தாக்கு பிடிக்க முடியாம அங்க இருக்கவனுங்க எல்லாம் திருச்சிருவானுங்க. அவன் என்ன சொல்லுவான், இது அர்த்தமற்ற உலகம், இந்த உலகத்தை என்னால மட்டும்தான் மாத்த முடியும், நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்ட உடனே அவ்வளவு நேரம் குதிச்சுட்டு இருந்தவன் சைலண்ட் ஆயிருவான். கட் பண்ணா அடுத்த ஷாட் ரெண்டு பேருமே வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவனு ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு கினி பிக்ஸுங்க தப்பிச்சிருச்சுன்னு கத்திட்டு இருப்பானுங்க. சோ ரெண்டு பேர்த்தையுமே அங்க இருக்க லேப்ல வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப தப்பிச்சிட்டானுங்க. சரி தப்பிச்சா நேவி ஆளுங்க மிஞ்சி போனா என்ன பண்ணுவானுங்க, தூரத்துல இருந்து கன்னு பீரங்கின்னு வச்சு சுடுவானுங்க. சோ அதுக்காண்டி எய்ம் தான் வைப்பானுங்க. இவன் எய்ம் வைக்கும் போது அவன் அங்க லுக் விட்டுட்டு இருப்பான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் எல்லாருமே பேன் மயக்கம் போட்டு விழுந்துருவானுங்க. எல்லாம் ஹாக்கி பவர். இது ஒரு செட். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் கன்னை வச்சு கிங்க சுடுவானுங்க. புல்லட்ஸ் எல்லாம் மேல பட்டுட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழும், ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விளையல. அதுக்கப்புறம் அவன் ஒரு சைடு போய் எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டுவான். இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தரமா சம்பவம் பண்ணி அந்த மொத்த பங்கசாடையுமே கொளுத்திட்டானுங்க. எல்லாம் அழிஞ்சு போச்சு. எப்படி தகன்னு எரியுது பாருங்க. சரி, இவனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்பர். அவன் பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கா இருக்கான்ல, அதனால கைடோ இனிமேட்டு உன் பேரு அல்பர் கிடையாது, உன் பேரு இனிமேட்டு கிங்கும்பா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அண்ட் இனிமேட்டு நீ ஏன் பின்னாடி தான் இருக்க போற, நான் உன்னைய மத்தவங்க மாதிரி விற்க மாட்டேன், இன்னையில இருந்து நீ தான் என்னுடைய ரைட் ஹேண்ட் மேன் அப்படின்னு அவனுக்கு இன்னும் செம ஹாப்பி. சோ அப்படித்தான் இவனும் அவனும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப மறுபடியும் சண்டைக்கு வருவான். அவன் என்னடான்னா, இந்த உலகத்துக்கு கிங் மட்டும் தான்டா தேவை, வேற யாரும் தேவையில்லை அப்படின்ட்டு வெறி கொண்டு வருவானா. நம்ம ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டைம்ல அவனை அட்டாக் பண்ணா இவனுக்கு தான் பிரச்சனைன்னு. ஏன்னா அவனோட நெருப்பு வந்து பயங்கரமா எரியுது. அந்த டைம்ல அவனோட பவரும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அட்டாக் பண்ணா வேஸ்ட், வெட்டு விழவே விழாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவன் அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும்னு தான் பிளான் பண்ணுவான். அதுவும் இந்த டைம் அவன் யூஸ் பண்ற நெருப்பு பாத்தீங்கன்னா நார்மலா இல்ல, மேக்மா மாதிரி இருக்குது. பட்டுச்சுன்னா பாடியே வெந்துரும். அதனால ஜோரோ அவனை அட்டாக் பண்றதை விட்டுட்டு அந்த அட்டாக்க தடுக்கிறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் தான் ட்ரை பண்ணுவான். அதுக்கே படாத பாடுபடுவான். அவன் ஒரு கத்தி, ஆனா பெரிய கத்தி, நம்மால 3 கத்தி, ஆனா சின்ன கத்தி. என்ன அவனோட ஸ்வாடு பாத்தீங்கன்னா திடீர்னு சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த டைமும் சேஞ்ச் பண்ணிடுவான். லாஸ்ட் டைம் அந்த கத்தி இப்படி எல்லாம் மாறும்னு கொஞ்சம் அவேரா இல்லாதனால அடிச்சு தூக்கிட்டான். ஆனா இந்த டைம் முசாரு நான் விட மாட்டேன்டான்னு சொல்லி எந்த அளவுக்கு அதை தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறித்தனமா தடுப்பான். அப்படி தடுத்து அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிங் எங்க இருக்கான்னு தெரியல. சுத்தி இருக்க இடமெல்லாம் திடீர்னு வெட்டுதான், சாய்தான், உடைதான், எரிதான். ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு வேகம். கண்ணுக்கு தெரிஞ்சாதானே அட்டாக் பண்ண முடியும். கண்டுபிடிச்சு ஒரு அட்டாக்க தடுத்து பேர்ட் டான்ஸ்னு திருப்பி அவனுக்கு ஒரு அட்டாக்கே வைப்பான். அந்த அட்டாக்கு கிங் மேல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏன்னா அப்பங்கும் போது அவன் பாடியில சுத்தமா ஃபயர் இல்ல. அட வேற ஒண்ணும் இல்ல, அவன் வேகமா மூவ் பண்ணும்போது பாடியில இருக்க ஃபயரை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டான். அப்படி குறைச்சாதான் அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. ஏன்னா ஃபயர் காட்டி விட்டுரும். சடனா மாட்டிட்டானா அந்த டைமுங்கும் போது அட்டாக் பண்ணதுனால மண்டையில ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே வெறி கொண்டு அட்டாக் பண்ணிட்டே சொல்லுவான், என்ன தம்பி எப்படி என்னோட பாடி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்ட போல. என்ன ஆமாடு, சீக்கிரமாவே நீ என் கையால தோக்க போறேன்பா. உடனே அவன் கடுப்பாவும் ஜோரோவை என்னென்னமோ பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனா நம்மால போன டைம் மாதிரி இல்ல, இந்த டைம் கொஞ்சம் உசாரு, வேற லெவல் அட்டாக் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம கிங் தானே இவ்வளவு நேரம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நம்ம போய் கிண்டல் பண்ணுவான். என்னப்பா நீ தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளாச்சே, நான் வெட்டுனா நீ ஏன் வந்து தடுக்கிற, உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சேன், என்ன பயந்துட்டியா என் அட்டாக்க பார்த்துன உடனே ஒரு அடிப்பான் பாருங்க, திருச்சிருவான். இப்ப ஜோரோ பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி
ரெடி ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், அவன் எந்த டைம்ல அவனால எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியும்னு வேற கிங்குக்கும் புரிஞ்சிருச்சு. இனிமேட்டெல்லாம் இவனை பயன்படுத்தி நார்மலா அட்டாக் பண்ண முடியாது, ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்துருவான்னு. அப்பதான் அவனோட விரித்தனமான பவரை வெளியில கொண்டு வருவான். 2 சர்க்கிளுக்கு அப்படியே ஃபயர் அவனை சுத்தும். நடுவுல பாத்தீங்கன்னா தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுல வேற ஜோரோவை பார்த்து, நீ பயாலஜிக்கலாவே என்னைய எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல, நீ ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளு, உன்னை நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுவான். ஜோரோ அதுக்கு மேல கேவலமா பேசுவான். உன்னைய கண்டாலே எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சில்லித்தனமான எக்ஸ்கியூஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவாமா. சரின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவன் மேக்மா மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லான நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுவும் எப்படின்னா ஒரு அட்டாக்கா வராது, ஏகப்பட்ட டிராகன் தலையா மாறி 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 பாஞ்சி வரும். ஜோரோ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிட்டு அவனை நோக்கி தான் இப்ப பாஞ்சி வருவான். இப்படி அவன் பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே அவன் அசால்ட்டா வெட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான உடனே அவன் இன்னும் எனர்ஜி கொடுத்து பயங்கரமா மேக்மாவை கிரியேட் பண்ணுவான். அதுவும் பெரிய பெரிய டிராகனா வரும். இந்த டைம் ஜோரோ பாத்தீங்கன்னா கொக்கமக்க சரியான வேகம். நார்மலா நின்னுட்டு அட்டாக் பண்ணுனா ஏகப்பட்ட எனர்ஜி யூஸ் பண்ணும். வர்ற ஃபோர்ஸ்க்கு அவன் ஸ்வாட யூஸ் பண்ணதுனால எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே பிரிச்சு தள்ளிட்டு வர்றான். உடனே அவன் இன்னும் பவர் ஏத்த, இங்க ஜோரோ வேகத்தை ஏத்த, இப்படியே 2 பேத்துக்கு நடுவுலயும் பயங்கரமான சண்டை. கடைசியில அவன் எல்லா அட்டாக்குக்குமே ரிட்டர்ன் அட்டாக் கொடுத்துட்டு அவனை ஒரே போடுவான். அவ்வளவுதான், அவனோட ஒரு ரெக்கையே தனியா போயிடும். நெஞ்சிலையும் பயங்கரமா ஒரு வெட்டு போட்டதுனால ரத்தம் அப்படியே பீச்சுக்கிட்டு வெளியில வரும். அந்த நிலைமையிலேயே அவன் கைடோவை நினைச்சுக்கிட்டே தான் கீழே விழுவான். ஒரு நாள் கைடோ கேட்டிருப்பான், நீ ஜாய் பாயா நினைக்கிறியான்னு. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் நினைக்கிற உலகத்தை அவனால கிரியேட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இவன் தான் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவனோட லைஃபே அவன் கொடுத்த லைஃப், இல்லைன்னா அங்கேயே மாட்டி சிக்கி செத்துருப்பான். அதனால நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன், உங்களை கிங் ஆஃப் த பைரட் ஆக்கியே தீருவேன் அப்படின்ட்டு வெறியில இருந்தான். அந்த வெறி சொரியெல்லாம் இப்ப ஜோரோ வந்து போட்ட போல மொத்தமா காலி. நம்ம பையன் வேர்ல்டுலயே கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டவன். அது மட்டும் இல்லாம லூஃபி கிங் ஆஃப் த பைரட் ஆகிறதுக்கு கூடவே இருப்பேன்னு வேற சொல்லியிருக்கான். அப்படின்னா அவனோட வெறியை விட நம்மால வெறி வேற லெவல்ல. ஃபர்ஸ்ட் டைமே பையன் சண்டையில தோத்து சாகவே முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் என்னைக்குமே தோக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்கான் பாருங்க. இதுல வேற கிங் ஆஃப் த ஹெல்னு சொல்லி ஒரு டயலாக் அடிப்பான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மொத்தத்துல கிங்கையே பொளந்துட்டான். அதுக்கப்புறம் பிளைங்ல வந்து மாசம் ஒரு லேண்டிங் கொடுப்பான். அதெல்லாம் வேற லெவல் போஸ். சரி, இப்ப பாத்தீங்கன்னா கிங்குக்கும் ஜோரோவுக்கும் நடந்த சண்டையில நம்ம ஜோரோ வின் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நம்ம லூஃபியோட சண்டை தான் பெண்டிங். அவன் என்னென்ன வித்தியெல்லாம் காட்ட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.